ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம தேங்கோட ஃபிஷ் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி ஐ மேரிட் மை கோல்டு ப்ரொஃபஸர் பார்ட் 22. போன பாட்டு ஏதோ கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். வாயின் வந்து 6 months ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருப்பா. ஸோ அதோட இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 22. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, ஏண்டி நீ உண்மையாகவே தேங்கிட்டு சொல்ல போகிறது இல்லையா? நான் எத்தனை வாட்டி தான் சொல்கிறது? நான் அதை சொல்கிறதுக்கு தயாராக இல்லை. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். இது என் குழந்தை, நான் பார்த்துப்பேன். இந்த குழந்தைக்கும் அவருக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. சம்மந்தப்படுத்திக்கவும் தேவையில்ல. தயவு செஞ்சு இதுக்கு அடுத்து அவரோட டாபிக் எடுக்காதீங்க ப்ளீஸ். சரிடி, நாங்கள் எடுக்கல, கோவப்படாத, அது குழந்தைக்கு நல்லது கிடையாது. நான் கோவப்படலை, ஜஸ்ட் சொன்னேன். ஓகே ஓகே விடு விடு அப்படின்னு அப்படியே அவங்களுக்கு டேஸ் வந்து போயிட்டே இருக்குது. ஸோ அப்படியே வாயனுக்கு கொஞ்சம் நாளாக பேபியும் பிறந்துச்சு. வாயனுக்கு வந்து பாய் பேபி தான் பிறந்திருக்கு. ஸோ வாயனுக்கு அந்த குழந்தைய பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே டைம் அவங்க பேரண்ட்ஸ் எல்லோரும் பார்த்துட்டு இது அப்படியே பக்கம் தேங்க மாதிரி இருக்கானே அப்படின்னு சொல்லும்போது வாயனுக்கு அந்த சந்தோஷம் அப்படியே கம்மியாக எல்லாரையும் பார்த்து முறைக்கிறாங்க. அங்கே தேங்கோட அம்மா அப்பாவும் இருக்காங்க. ஸோ அவங்களும் பார்த்துட்டு, சம்மந்தி கொஞ்சம் சும்மா இருங்க, இல்லை உண்மையாகவே பார்க்க மாப்பிள்ளை மாதிரி மா, சரி நான் அவரை பற்றி எதுவும் பேசலை, நீ கோவப்படாத, இந்த மாதிரி டைமில் நீ ரெஸ்ட் எடுக்கணும், கோவப்படாத, நானே என் குழந்தைய பார்த்துக்குறேன், சும்மா சும்மா அவனே நீங்கள் இழுக்காதீங்க, அவனே என் லைஃப்பை விட்டு போகணுன்னு சொல்லி இருந்தால் விட்டுட்டு வந்துட்டேனே, எதுக்கு திருப்பியும் அவரே கொண்டு வந்து விட்டுட்ருக்கீங்க? இதுக்கடுத்து நீங்கள் அவரை பற்றி ஏதாவது பேசுனீங்கன்னா நான் பாட்டுக்கு குழந்தைய தூக்கிட்டீங்கட்டா போயிடுவேன். ஏய் இதுக்கிட்ட இப்படி பேசிகிட்டு இருக்க, தெரியாமல் சொல்லிட்டா மன்னிச்சிருமா, இதுக்கடுத்து அங்கே பேச மாட்டோம், தேவை இப்படி பேசாத, பேசாமல் இருங்க, அதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு. வாயின் இப்போ தான் ரிலாக்ஸ் ஆகிறா. அவளுக்கு என்னன்னே தெரில, தேங்கோட பற்றி பேசினாலே அவ்வளோ கோவம் வருது, தேங்கோட அவ்வளோ கோவமாக இருக்கா. ஸோ அப்படியே குழந்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்குது. கரெக்டாக அந்த 2 years கம்ப்ளீட் ஆகுது. தேங் வந்து இன்னும் வரல, அதாவது இன்னும் படிக்க போனவர் இன்னும் இங்கே வரல கொரியாவுக்கு. ஸோ அதனால் அவங்க பேரண்ட்ஸும் கொஞ்சம் கவலையாக தான் இருக்காங்க, ஏன் இந்த பையனை வரமாட்டேங்கிறான் அப்படின்னு. ஸோ அப்போ தான் தேங்கோட சிஸ்டருக்கு வந்து மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆகுது. ஸோ மேரேஜுக்கு அவங்க அம்மா அப்பா ஃபோன் பண்ணி தேங்க கூப்பிட்றாங்க. பட் தேங் வந்து அதை ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிட்டு நான் எங்கேயும் வரல அப்படின்ட்டாரு. ஸோ இதை விஷயத்த போய் வாயின்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவன் வந்து வரமாட்டேங்கிறாம்மா, என்னம்மா பண்ணுறது, கல்யாணத்துக்கு வரமாட்டேன்ட்டாம்மா. அப்படியா, ரொம்ப சந்தோஷம், அப்புறம் நான் வரலாம்ல அப்படின்ற மாதிரி வேணும் நினச்சிட்டு, நீங்கள் கூப்பிட்டு பார்த்தீங்களா? நாங்கள் கூப்பிட்டோம்மா, வரவே மாட்டேங்கிறான், அவன் தங்கச்சி கூட கால் பண்ணி சொல்லிட்டான், ஆனால் வாயனா நம்ம கிஞ்சி கூட பார்த்துட்டா, அப்படி இருந்தும் அதை தான் வரமாட்டேங்கிறான். சரி ஆண்டி விடுங்க, வரலன்னா இப்போ என்ன பண்ண முடியும்? சரிம்மா, அவன் வரலன்னு சொல்லிட்டான், நீயாவது என் பேர குழந்தைய தூக்கிட்டு வருவீல்ல, என்ன ஆண்டி சொன்னீங்க? இல்லைம்மா, அவன் தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டான், நீயாச்சும் கொஞ்சம் யோசிச்சு பாருமா, நீயாச்சும் கொஞ்சம் வரலாம்ல. ஆண்டி அது எனக்கு தெரியும், தேங்க வரலன்னா நீ வருவேன்னு, அவன் வரமாட்டேன்னு சொல்லிட்டான், நீ வாமா, அவன் வரானுங்கிறதுக்காக தானே நீ வரமாட்டேன்னு ஃபஸ்ட்டே சொன்னேன், இப்போ அவன் வரலன்ட்டான், நீ ஏன் வா, ஏன் ப்ளீஸ்மா. ஆல்ரெடி ஜியா தேங்க வரலனே செம்ம அப்செட்டில் இருக்கா, நீயும் வரலன்னு சொல்லிட்டேன்னா அவ்வளோதான், அவன் மேரேஜே வேண்டான்னு சொன்னாலும் சொல்லுவாம்மா, நீங்கள் 2 பேரும் எப்போ வரீங்களோ அப்போ பண்ணிக்கிறேன்னு சொன்னாலும் சொல்லுவா, தயவு செஞ்சு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவேன். சரி ஆண்டி, நான் நோவாவை தூக்கிட்டு வரேன். சரிம்மா, நீ மேரேஜுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்துடுண்ணா. சரி அப்படின்ட்டு வாயின் அக்செப்ட் பண்ணிக்கிறா. அக்செப்ட் பண்ணிவிட்டு அவள் மேரேஜுக்கு தேவையான எல்லா ஷாப்பிங்கும் பண்ணிவிட்டு பேக்லாம் பண்ணிகிட்ருக்கா. நோவாக்கு வந்து 1 year பேபி தானே. ஸோ அவனை பார்த்துக்கிட்டு அவள்கிட்ட சொல்லிகிட்டே தான் பேக் பண்ணிகிட்ருக்கா. அவனும் க்யூட்டாக பார்த்துட்ருக்கா. அவங்க அம்மா சொல்கிறதுக்கெலாம் தலையை மட்டும்தான் ஆட்டுவான். ஸோ வாயின் சொல்லிகிட்ருக்கா, டேய் இந்த மாதிரி உங்கள் அத்தை கல்யாணத்துக்கு போகிறோம், நீ எங்கே போய் தான் சாட் பண்ணுவ? அங்கங்கிட்டு நீ எப்படியும் ஓட மாட்டா, தவழ்ந்து ஓடிடுவேன். தவழ்வியா நீவா? சொல்லு, தவழ்வியா? அவன் அப்படியே பார்க்குறான், என்ன சொல்ல அப்படின்னு தெரியாமல். வாயினும் என் பையன் எவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்ட்டு நோவா அதுக்கு அப்படியே கொஞ்சிக்கிட்டே இருக்கா. நோவாவும் ரொம்ப ஹாப்பியாக வாயின் மேலே சாஞ்சிட்டே அப்படியே தூங்கிட்டான். நோவே தூங்க போட்டுட்டு நாளைக்கு தானே கிளம்பி போகணும். ஸோ அதனால் வாயினும் தூங்கிட்டா. நெக்ஸ்ட் டே மார்னிங் கார் வந்து நிற்கிது. வாயினும் இந்த அத்தை இருக்காங்களே, சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டாங்க, நானே வந்துடுறேன்னு சொன்னாலும் கார் அனுப்பி விட்ருவாங்க. சரி பேக் எடுத்து வைக்க நான் நோவை தூக்கிட்டு வருவா, ஃபஸ்ட் இதை எடுத்து வச்சுட்டு தான் அவனை தூக்கிட்டு வரணும், அவன் வேறு தூங்கிட்டு இருக்கான், எழுந்திரிச்சு அழுக வேறு செய்வானே, நான் எப்படி மேனேஜ் பண்ண போகிறேனே தெரில அப்படின்ட்டு வரும் லக்கேஜெலாம் எடுத்துகிட்டு வரா. அப்போ டிரைவர் வந்து, மேம் கொடுங்க நான் எடுத்து வச்சுக்கிறேன். சரி இந்தாங்க நீங்களே எடுத்து வைங்க, நான் பையனை தூக்கிட்டு வரேன் அப்படின்ட்டு வாயினும் நோவை தூக்கிட்டு வீட்டெல்லாம் லாக் பண்ணிவிட்டு காருக்குள்ளே வந்து ஏறி உட்காந்துக்கிட்டா. அப்போ டிரைவர் வந்து கேட்குறாங்க, மேம் அது உங்கள் குழந்தையா? ஆமாம் என் குழந்தை தான், ஏன் கேட்குறீங்க? இல்லை உங்களை பார்த்தா சின்ன பொண்ணு மாதிரி இருக்குது, இப்போ தான் உங்களுக்கு ஒரு 23 24 வயசு ஆகிற மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே ஒரு குழந்தையா அப்படின்னு கேட்குறேன். எனக்கு காலேஜ் படிக்கும்போது மேரேஜ் ஆகிடுச்சு, ஸோ அதனால் ஓகே மேம் சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்து ட்ராப் பண்ணிவிட்டு விட்டாங்க.
வாயனும் குழந்தைய தூக்கிட்டு வரா. வந்ததும் போதும் மாமனார் மாமியார்லாம் குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்க. வாயன் பாட்டுக்கு நின்றுட்டுருக்கா. என்னது குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ தான் மாமனார், ஐயோ அச்சோ வாயன் மறந்தே போயிட்டேன், வாமா வாமா, ஆ வரேன் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரா. இவங்க எல்லாரையும் பார்த்தது ஜியா செம்ம ஹாப்பி ஆகிட்டா. அது ஒயனை பார்த்ததும் ஓடி வந்து ஹக் பண்ணிவிட்டு, எங்கேயோ நீ வரமா போயிடுவேன்னு நினச்சி ரொம்ப பயந்துட்டு வயன். ஓகே நீயாவது வந்து எனக்கு அதுவே போதும், இப்போ தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அது எப்படி ஹோம் மேரேஜுக்கு நான் வராமல் இருப்பேன்? சரி எனக்கு ப்ராமிஸ் பண்ணு, இந்த மேரேஜ் முடிகிற வரைக்கும் நீ என்னை விட்டு எங்கேயும் போகக்கூடாது. இந்த விட்டு நீ பாதிலே போகிறதா இருந்தான்னு வச்சுக்கோயேன், சத்தியமாக சொல்கிறேன் நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், என்கிட்ட ஓடி போயிடுவோம் பார்த்துக்கோ. ஏய் உனக்கு என்ன பைத்தியம்மா, எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்க? நான் எங்கே போகிறேன்? நான் எங்கேயும் போகிறதில்ல. ப்ராமிஸாக தானே சொல்கிற, அது சொல்லிவிட்டு பேச்செல்லாம் மாறக்கூடாதுப்பா. இங்கே பாரு, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், உன்னோட விஷ் படி நான் உன்னோட மேரேஜ் முடிகிற வரைக்கும் எங்கேயும் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன். அப்படி நான் போயிட்டேன்னா தெரியும் நீ என்ன பண்ணுவேன்னு, ஸோ அதனால் நான் போக மாட்டேன், நீ எதை நினச்சி ஃபீல் பண்ண தேவையில்ல. அப்பா ஓகே ப்ராமிஸ் பண்ணிட்டேல, ப்ராமிஸை மீறக்கூடாது, எனக்கு தெரியும் நீ சொன்னவக்க காப்பாற்றுவேன், பட் நான் உன்னை நம்புகிறேன் அப்படின்னு ஜியாவை சொல்லிட்டு போயிட்டா. வான்னு சிரிச்சுட்டு எங்கே நோவா அப்படின்ட்டு நோவா தேடிட்டு அப்படியே போயிட்டுருக்கா. அப்போ பார்த்தா நோவா வந்து ஒரு ரூம் வாசலில் அப்படியே தவந்து ஓடிக்கிட்டு இருக்கான். வயனும் இந்த பையன் இருக்கானே இவனை தரையில் விட்டால் இதுதான் பிரச்சனை, தவந்து எங்கேயாவது போயிடுவான் அப்படின்ட்டு நோவாவை பிடிக்கிறதுக்கு போகிறா. நோவா நெல்லு, நோவா அம்மா கூப்பிட்றேன்ல இங்கே வா வா சொல்லும், நோவம்மா இங்கே வா அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும்போது நோவா யார் காலுக்கடியில் போயிட்டான். வாயனும் ஐயோ அது யார் காலுக்கடியில் போனான்னு தெரியலையே, நோவா நோவா அப்படின்ட்டு அவள் நோவா மேலே தான் கான்சன்ட்ரேட்டாக அப்படியே தெரியாமல் அந்த பர்சனோட காலில் பிடிச்சிடுறா. அவரும் அப்படியே கீழே குஞ்சு பார்க்குறாரு. வாயன் பாட்டுக்கு எங்கே இந்த நோவா பையன் போனா அப்படின்ட்டு நிமிந்து பார்க்குறா. பார்த்தா அது தயம். வாயனுக்கு அவ்வளோதான், பேச்சு இல்லை மூச்சு இல்லை, அப்படியே ஒரு மாதிரி விரைச்சி போன மாதிரி ஆயிட்டா. தேங்கே பார்த்துட்ருக்க. தேங்க்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது வாயனை பார்த்ததும். அப்படியே வாயனை பார்த்துட்டு அந்த மனுஷனும் அப்படியே ஷாக்காகி நிற்க. இது பார்த்தா அதுக்குன்னு பக்கத்தில் அப்படியே சின்மையை வந்து, என்னாச்சு தேங் இங்கே ரொம்ப ஷாக்கிங்காக நின்றுட்டுருக்கீங்க அப்படி என்னத்தை பார்த்தீங்கன்னா அவளும் குஞ்சு பார்க்குறா. கீழே வாங்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு இவளா அப்படின்ற மாதிரி லுக்கு, வானு இவளா அப்படின்ற மாதிரி ஒரு லுக்கு. ஆனால் தேங் விடாமல் வாயனையே பார்த்துட்ருக்காரு. வாயனுக்கும் அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது, என்னென்னமோ தோணுது. இருந்தாலும் அப்படியே அவளை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு கண்ணீரெல்லாம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணி எந்திரிச்சு ஒரு மாதிரி ஸ்டப்பானாக நிற்கிறா. தேங்க் பார்த்துட்டு எதுவுமே பேசலை, அவர் பாட்டு கிராஸ் பண்ணி போயிட்டாரு. வாயனும் எதுவும் பேசலாம், அவளும் கிராஸ் பண்ணிட்டு போயிட்டா. ஆனால் இதெல்லாமே தேங்கோட அம்மாவும் அப்பாவும் பார்த்துட்ருக்காங்க. ஆக்சுவலாக தேங் வரதாக தான் இருக்கும், அது அவங்க அம்மா அப்பா கிட்டேயும் அவர் சொல்லியிருப்பாரு நான் வர்றேன் அப்படின்னு. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, வாயனும் இந்த மேரேஜ்க்கு வரணும், 2 பேரும் மீட் பண்ணணும், முக்கியமாக நோவா வந்து தேங்கோட பையன்தான் அப்படிங்கிறது தேங்கு தெரியணும், அது மூலியமாவது இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒன்றா வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் இந்த பிளானையே போட்டு அதுக்கு ஜியாவையும் உடந்தி ஆக்கி கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க வாயனை. வாயன்கிட்ட அந்த மாதிரி ஜியா ப்ராமிஸ் வாங்கினதுக்கான ரீசனுமே இது தான். ஸோ இதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு நம்ம பையன் சரியான முட்டாள், அவனுக்காக பெரிய பிளானை போட்டு இங்கே வாயனை கூட்டிகிட்டு வந்தா அந்த லூசு பையன் தனியாக வருவான்னு பார்த்தா கூடவே அந்த சின்மையை கூட்டிகிட்டு வந்திருக்கான். ஏன் தாங்க நம்ம பையன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கான்? இவன் எங்கே போனாலும் திரும்பவே மாட்டான் போல, இவனுக்காக கஷ்டப்பட்டு நம்ம வாயனை கூட்டிகிட்டு வந்திருக்கோம். பாவம் அந்த பிள்ளை தான் ரொம்ப கஷ்டப்பட போகிறா. என்ன தான் இங்கே நடக்க போகுது? நான் சொன்னேன் நீ கேட்டியா? அவனை நம்பி ஏதோ பெரிய பிளானை போடுறேன், செத்து வைக்கிறேன், நம்ம மருமகளையும் நம்ம பையனையும் ஒன்றா இருக்க வைக்கிறேன், பேரனை கூட இருக்க வைக்க போகிறேன், அது பண்ண போகிறேன் இது பண்ண போகிறேன்னு பெருசாக ஹெவியாக சீன் போட்டேன். இப்போ பார்த்தில்ல எல்லாம் ஃப்ளாப் ஆகிடுச்சு, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். ஏங்க நீங்களும் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, ஏதாவது பண்ணுங்க. என்னத்தடி பண்ணேன், அதான் உன் பையனை மொத்தமாக கெடுத்துட்டு போயிட்டானே, நீ ஒன்று பண்ணு, அந்த சின்மை எப்படியாவது அடிச்சு துரத்து, அதுக்கடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் அங்கேருந்து போயிட்டாங்க. ஆனால் வாய் நோவா தான் தேடிட்டு இருக்கா. நோவா எங்கே போனாடா நீ அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக ஜியா தூக்கிட்டு வரா நோவை. என்னாச்சு வாய் என்ன தரையில் எனக்கு தேடிட்டு இருக்கா? ஒன்றும் இல்லை, நோவா தேடிட்டு இருக்கேன், கொடு நான் வீட்டுக்கு போகிறேன். ஃபைன் ப்ராமிஸ் பண்ணதை மறந்துட்டியா? ஏன் இப்படி பண்ணுற அப்படின்ட்டு ஜியா அழுக ஆரம்பிச்சிட்டா. எனக்கு இப்போ என்ன சொல்லணும்னு தெரியல, இவளுக்கு வர கல்யாணமே இப்போ அழுத எல்லோரும் தப்பாக வர நினைப்பாங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு ஒன்றும் புரியலை. சேம் டைம் தேங் இங்கே இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அப்படியே ஒரு மாதிரி காண்டாக தான் இருக்கு. இருந்தாலும் சரி 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 அழாதா, நான் எங்கேயும் போகல, அழுகாத ப்ளீஸ், அழுத்து தொலையாத, எல்லோரும் பார்க்குறாங்க வேற, அழுகாத நோவா கூட அப்படின்ட்டு அவன் நோவாவை வாங்கிட்டு, உங்கள் அண்ணன் வந்திருக்கான் எனக்கு தெரியாதா? என்னது அண்ணன் வந்திருக்கானா நிஜமாவா அப்படின்னு ஏதோ தெரியாத மாதிரியே ஒரு ரியாக்ட் போட வானுக்கு அப்படியே பச்சையாக தெரியுது அவன் நடிக்கிறா அப்படின்ட்டு ஒரு முறை தான் புரியுது, அவளுக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சுன்னு. இருந்தாலும் ஜியா அப்படியே மெயின்டைன் பண்ணுவோன்னு எங்கள் அண்ணன் அப்படின்ட்டு அப்பாட்டுக்கு எஸ்கேப் ஆகி ஓடிட்டா. வாயனும் உன்னை வச்சுக்கிறா அப்படின்ட்டு நோவா தூக்கிட்டு கரெக்டாக போகும்போது தேங் எதுக்கு வராரு, தேங்கை பார்த்து பார்க்காத மாதிரி அப்பாட்டுக்கு நோவா தூக்கிட்டு அப்படியே போயிடலாம் அப்படின்ட்டு நோவா மறைச்சிட்டு தான் போகிறா. அப்போ தேங் ஒரு மாதிரி வாயனை பார்க்குறாரு. வாயனை ஒரு பார்வை பார்க்குறா. தேங்க் பார்த்துட்டு
இல்லை இல்லைன்னு சொன்னேன். நான் எதுக்கு நிற்கிறோம் அப்படின்ட்டு வாயின் படுக்க போகிறா. ஏய் வாயின் உன்னை தான் சொல்கிறேன், காது கேட்கலையா? கேட்காது வாயன், உனக்கு கேட்கவே கேட்காது, அப்படியே போயிரு அப்படின்ட்டு பாட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது ஷின்மே வந்து, ஹே வாயன் என்னடி ஒரு குழந்தைய தூக்கிட்டு போகிற? ஓ ஆயம்மா வேலை பார்க்குறியா? அந்த அளவுக்கு கீழே போயிட்டியா? ஆ இங்கே பாரு ஷின்மே, உன்ன மாதிரி அடுத்தவ புருஷனை ஆட்டையை போடுற கேரக்டர் நான் கிடையாது. ஸோ நான் எந்த வேலை பார்த்தாலும் சரி, நான் ஆயம்மா வேலை பார்த்தா மட்டும் என்ன, அதில் நான் நேர்மையாக தான் இருக்கேன். உன்ன மாதிரி கிடையாதுல்ல புருஷனை விட்டுட்டு அடுத்த புருஷனை ஆசைப்படுறதுக்கு. நான் அந்த மாதிரி இல்லைங்க. உன்னை மாதிரி கீழ்த்தனமான புத்தியம் எனக்கு கிடையாது, சரியா? மூட்டு தள்ளுறி அப்படின்ட்டு வேன் அப்படியே செம்ம கெத்தாக பேசிட்டு போயிட்டா. ஷின்மேக்கா சரியான கண்டா இருக்குது. அதுக்கும் மேலே தயாங்க்கு என்ன திமுறிவிலுக்கு நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், கண்டுக்காமல் போயிட்டுருக்கா அப்படின்ட்டு வேகமாக வாயின் பின்னாடி போகிறாரு. வாயின் பின்னாடி போய் வானோட கையை பிடிச்சி இழுக்கிறாரு. வானும், ஹலோ இப்போ எதுக்கு கையை பிடிக்கிறீங்க? நீங்கள் யார் ஃபஸ்ட் என் கையை பிடிக்கிறதுக்கு? ஒழுங்கு முறையாக கையிடுங்க. ஏய் இது யார் குழந்தைடி? ஹலோ மிஸ்டர், ஒழுங்காக கையெடுக்கிறீங்களா? இது யார் குழந்தையா இருந்தால் உங்களுக்கு என்னங்க? விடுங்க பையன், ஒழுங்கு முறையாக சொல்லு, யாரோடது இந்த பையன்? யாருதான் இருந்தால் உனக்கு என்ன? அதான் உன் பொண்டாட்டி அங்கே இருக்காது, அவள் பின்னாடி போகாமல் எதோட என் பின்னாடி வந்துட்டுருக்க? ஓ உனக்கு ஞாபகம் இல்லையா வயன், நம்ம 2 பேருக்கு டிவோர்ஸ் ஆகலை. ஓ டிவோர்ஸ் ஆனால் தான் நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லைன்னு அர்த்தம். நம்ம 2 பேரும் நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நீ சொல்ல வரையாத்தேவா? ஆமாம், நம்ம 2 பேரும் இல்லீகலாக தான் பிரேக்கப் பண்ணல, மற்றபடி நம்மளுக்கு முடிஞ்சு போன விஷயந்தான். தேவையில்லாமல் நீ பேசாத. சரி அப்போ அந்த குழந்தை யார்? சொல்லு, அந்த குழந்தை யார்? யாராக இருந்தால் உனக்கு என்ன? உண்மை சொல்லு, என் கண்ணை பார்த்து சொல்லு, இந்த பையன் யார் அப்படின்ட்டு. இப்போ தான் தேங் வந்து நோவோட ஃபேஸை பார்க்குறாரு. பார்த்ததும் மனுஷனுக்கு தெரிஞ்சு போச்சு தான் பையன்தான் அப்படின்னு. ஸோ அப்படியே வானை பார்க்குறாரு. வானுக்கும் புரியுது இவன் கண்டுபிடிச்சிட்டா அப்படிங்கிறது. அவள் பாட்டுக்க, உன் பையன்தான். என்ன சொன்னேன்? என் காலில் கேட்கல, என்ன சொன்னேன்? உன்னோட பையன்தான்டா. இப்போ என்ன உனக்கு? ஓ எனக்கு ஏய் நீலாம் மனுஷியாடி? இல்லை மனுஷியா நான் கேட்குறேன். எனக்கு ஒரு பையன் இருக்கான், என்கிட்ட நீ சொல்லவே இல்லைல்ல? அவனுக்கு ஒரு வயசு இருக்குமா? இந்த ஒரு வருஷமாக என்கிட்ட மறைச்சிருக்க. நீ ப்ரெக்னென்ட் ஆகணும் என்கிட்ட கால் பண்ணி சொல்ல வேண்டாமா? நான் ப்ரெக்னென்ட்டாக இருக்கேன், உன் குழந்தைக்கு அம்மாவை போகிறேன்னு சொல்ல வேண்டாமா? எதுக்கு சொல்லணும்? நீ என் புருஷனாக தான் சொல்லலாம், நீ தான் அடுத்த புருஷன் ஆகிட்டியே, அப்புறம் இதுக்குள்ள நான் சொல்லணும்? அதான் உனக்கு அவ இருக்கால, அவ பின்னாடி தானே போவேன், இதுக்கடுத்து நீ எதுக்கு என் பின்னாடி வர போகிற? அப்படி நீ வந்தாலும் எனக்கு ஒன்றும் தேவையில்லை, அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் நோவாவை நானே தனியாக வளர்த்துருவேன். இந்த 1 வருஷம் வளர்க்க தெரிஞ்ச எனக்கு இன்னும் 20 வருஷம் வளர்க்க தெரியாதா? நானே என் பையனை வளர்த்துப்பேன். உன் தேவை எனக்கு தேவை இல்லைன்னு தான் நான் உங்ககிட்ட சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் என் பையனை உன்ன மாதிரி ஆகிடக்கூடாதுல்ல, அதுக்காண்டி தான் என் பையனை உங்ககிட்ட இருந்து மறைச்சேன். இவன் என் பையன்தான், உன் பையன் கிடையாது. இவன் மேலே நீ வகையிலையும் உரிமை கொண்டாடக்கூடாதுன்னு நினச்சேன், அதுக்காக தான் அப்படி பண்ணேன். என்ன பண்ணுவ? நோவா உன் பையன் கிடையாது, சரியா? நீ ஜஸ்ட் என்னோட பயாலஜிக்கல் ஃபாதர் மட்டும் இருந்துக்கோ. மற்றதெல்லாம் என் பையனை நானே வளர்த்துட்டு நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். நோவா என் பையன், புரியுதில்ல உனக்கு அப்படின்ட்டு பாட்டு கத்துறா. தேன் கோவம் வந்துருச்சு. அப்படியே கலார்னு கன்னத்துலேயே ஒரு அரைஞ்சிட்டு, என்ன நினச்சிட்ருக்க நீ? என்ன நாளும் பண்ணுவேன், நான் பார்த்துட்டு புத்திட்டு இருக்கணும்னு நினச்சிட்ருக்கியா? நான் பார்த்தா உனக்கு இப்படி இருக்கு, பைத்தியக்கார மாதிரி இருக்கா? நீயா ஒன்று நினச்சிட்டு நீயா ஒன்று பேசுவ, அதுக்கு நான் சால்ரை அடிச்சுட்டே இருப்பேன்னு நினைக்கிறியா? என் மேலே நம்பிக்கையே வைக்க மாட்டேன். வச்சா நீ என்னைக்கும் உருப்பிட்டுருப்பிய, அதான் வைக்கலையா? அப்புறம் என்ன? பார், நான் உன்னை ஈஸியாக விட்டுட்டேன். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நீ என்னை நம்பலை, நீ நம்ம ரிலேஷன்ஷிப்பை நம்பலை, முழுசாக நம்பலை. அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் நான் உன்னை விட்டுட்டேன், நம்ப வைக்கணும்னு நினைக்கல. அதுக்காண்டி என் பையனையும் நான் விட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. எனக்கு நோவா வேணும், வா லீகலாக போகலாம், வேணா வா லீகலாக போகலாம் அப்படின்ட்டு தாங்க சொல்கிறாரு. வா எனக்கு ஒரு மாதிரி பக்குன்னு இருக்கு, என்னது இவன் அப்போல்லாம் சொல்கிறா அப்படின்ட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கா. இங்கே பாரு, நீ என்கிட்ட இந்த எல்லா சந்தோஷத்தையும் பறிச்சிட்ட, தயவு செஞ்சு நோவாவது என்கிட்ட விட்டுட்டு போ. முடியாதுடி, முடியாது. அதான் 1 வருஷம் எனக்கே தெரியாமல் என் பையனை வச்சுட்டு இருந்தியே, இதுக்கப்புறமா எப்படி என் பையனை நான் பிரிஞ்சிருப்பேன்னு நீ நினைக்கிறேன்?
நிச்சயமாக மாட்டேன், நிச்சயமாக முடியாது. என் பையனை உன் கையில் குடுக்கவே முடியாது அப்படின்ட்டு நோவா அப்படியே வழுக்க டைமாக தூக்குறாரு. நோவா அழுகுறான். வாயனை இங்கே பாரு, அவன் அழுகுறான், குடு. என் பையனை நானே பார்த்துப்பேன், உன் வேலை ஏதோ அதை மட்டும் பார்த்துட்டு போ அப்படின்ட்டு கல்யாண வீட்டில் வச்சு 2 பேரும் சண்டை போட்டுட்டு போகிறாங்க. இதை தேங்கோட அம்மா பார்த்துட்டு, டேய் என்னடா நினச்சிட்டு இருக்கா? அந்த ஒரு வருஷமா அந்த பிள்ளை அந்த பையனை வளர்த்துருக்கா. நீ திடீர்னு வந்து நோவை தூக்கிட்டு போயிட்டேன்னா அவள் சும்மா இருப்பாளா? அவளுக்கு அழுகு வராமல் இருக்குமா? இல்லை குழந்தை விட்டுட்டு வந்துருமா? ஒழுங்கு முறையாக நோவா வாங்கிக்கிட்ட கொடு. மா என்னம்மா பேசுகிற நீ? இவன் என் பையன், நான் கொடுக்க மாட்டேன். டேய் கூட்றா, அவனும் உன் பையன் கிடையாது, வாயனோட பையன்தான். நீ பண்ண தப்புக்கெல்லாம் அவள் இங்கே வந்ததே பெரிய விஷயம், அவள் எங்ககிட்ட பேசுகிறதே பெரிய விஷயம். அந்த பொண்ணு இது வரைக்கும் எங்களுக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கா தெரியுமா? நீ என்னடா அப்படி பண்ணிகிட்டு இருக்க? உன்னை நாங்கள் அப்படியே வளர்த்தோம். ஏன் என்னையும் அப்பாவையும் அவமானப்படுத்திட்டே இருக்க? ஆல்ரெடி நீ பண்ணதெல்லாம் போதும். ஒழுங்கு முறையாத நோவை போய் குடு வாங்கிக்கிட்டேன். மா நானே இப்போ தான் என் பையனை பார்த்துருக்கேன். என்னால் இப்போதைக்கு தயவு செஞ்சு அவகிட்ட என் பையனை கொடுக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? தேங் முடியாதுமா அப்படின்ட்டு தேங் பாட்டுக்கு அங்கே நடந்து போயிட்டான். அப்போ தேங்கோட அம்மா வாங்கிக்கிட்டுன்னு சொல்கிறாங்க. வான் ரொம்ப அழுகுறா. இங்கே பாருமா, நீ அழுகாத. தேங் இப்போ தானே நோவை பார்த்துருக்கான். ஸோ அதனால் நோவை கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு உங்ககிட்ட நிச்சயமாக தந்துடுவான். அவன் தரலனாலும் அவங்ககிட்ட நான் பிடுங்கிட்டாவது வந்துடுறேன். நீ எதை நினச்சி கவலைப்படாத. நோவா ஏன் பிறந்தானே, அவனை நான் எப்படியாவது உங்ககிட்ட தான் வந்து சேர்ப்பான். என் சப்போர்ட் உனக்கு தான். நீ எதை நினச்சி ஃபீல் பண்ண தேவை கிடையாது. நான் நோவை உங்ககிட்ட வந்து கொடுப்பேன் அப்படின்ட்டு தேங்கோட அம்மா சொல்கிறாங்க. வானிக்கு இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அப்படியே அமைதியாக அவளோட ரூமில் போய் உட்காந்துக்கிட்டா. இருந்தாலும் நோவை ரொம்ப மிஸ் பண்ணுறா. இப்போ சாப்பாடு ஊட்டணுமே, அவன் ஊட்டியிருப்பானா அப்படின்ற ஒரு டவுட் வருது. அப்படியே தேங் எங்கே இருக்கா அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது தேங் வந்து கார்டனில் நோவை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கான். நோவை தேங் கூட இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கான், சிரிக்கிறான். வானி இதை பார்த்துட்டு, பரவாயில்ல, என் பையன் என் கூட மட்டும்தான் ரொம்ப க்ளோஸாக, ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இந்த மாதிரி சிரிப்பான்னு நினச்சேன், எதிர்பார்த்தேன். பரவாயில்ல, அவனோட அப்பங்கிட்ட போனதும் அப்படியே மாறிட்டானே, அப்படியே அப்பனை மாதிரி. யார்கிட்ட போனாலும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாறி பிடிச்ச மாதிரி நடந்துப்பான். நோவும் அந்த மாதிரி தான். என்ன பண்ணி தொலைக்கிறது அப்படின்னு வாயின் பாட்டுக்கு திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது தேங்க அப்படியே வாயனை பார்க்குறான். ஒரு மாதிரி மேலேங்களையும் பார்க்குறான். வாயனுக்கெல்லாம் காண்டாகுது, இதுக்கிட்ட என்ன பார்க்குற அப்படின்ற மாதிரியே ஒரு லுக்கை விட்டுட்டு அப்படியே நோவா கிட்ட வரா. தேங்க வந்து நோவை தூக்கி வச்சுட்டா, எங்கே தூக்கிட்டு தான் போகிறாள் அப்படின்னு வாயின் பார்த்துட்டு, அவனுக்கு சாப்பாடு ஊட்டணும், விட்டு வேண்டிய டைம் வந்துருச்சு. நீ படுக்க சாப்பாடு விட்டாமல் அவன் கூட விளையாண்டுக்கிட்டே இருந்தா நீ தம்பாக தான் இருப்ப. சின்ன குழந்தை, அவனுக்கு பசிக்காதா? ஓ ஆமாம்ல, மறந்தே போயிட்டா அப்படின்ட்டு இப்போ தான் தேங்க ஞாபகம் வருது. அப்படியே சாப்பாடை பிடிங்கிட்டு, நீ போ, என் பையனுக்கு நான் ஊட்டிக்கிறேன், எனக்கு கூட தெரியும், என்ன போ. அப்படியா, எங்கள் ஊட்டி காட்டு அப்படின்றா. தேங்கோ, அதான் எனக்கு தெரியும் சொல்லிட்டேன்ல, நீ போயேன். நீ ஊட்டி காட்டுன்னு சொன்னேன். ஓ நீ என்னையும் மிரட்டுறியா? ஒரு காலத்தில் உனக்கு ப்ரொஃபஸராக இருந்தவன் ஞாபகம் இருக்கா இல்லையா? உன்னை இப்படிலாம் மிரட்டுவேன். எல்லா வெங்காயமும் எனக்கு ஞாபகம் இருக்குது, மூடிக்கிட்டு ஊட்டு. என்ன, நீ எனக்கு ப்ரொஃபஸராக தான் இருந்த சரியா? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. என்னை மிரட்டினேன். எங்கள் எல்லாரையும் எப்படி பார்த்துக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பார்த்துக்கணும்னு உனக்கு தெரியும், நீ ரொம்ப சீன் போடுவ. ஆனால் ஒரு குழந்தைய எப்படி பார்த்துக்கணும் உனக்கு தெரியுமா தெரியாதாங்கிறத நான் இப்போ பார்க்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தையோட அம்மானா அவனுக்கு எப்படி ஊட்டணும், எப்படி பேசினா அவன் சாப்பிடுவான், எந்த மாதிரி இருந்தால் சாப்பிடுவான், எந்த மாதிரி ஃபுட் இருக்கணும், எந்த மாதிரி அது ஹீட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். எங்க நீ ஊட்டி காட்டு அப்படின்ட்டு வான் மறுபடியும் சொல்கிறா. தேங்காய் இருந்தால் காட்டிட்டா போச்சு அப்படின்ட்டு எடுத்து ஊட்டுறாரு. நோவா அப்படியே பார்க்குறான். என்னடா பார்க்குற, சாப்பிட்றா அப்படின்ட்டு. தேங்கும் என் செல்லம்ல, என் பையன்ல, என் தங்கக்குட்டிலாம் சாப்பிட்றா அப்படின்ட்டு ஊட்டுறான். நோவாலாம் நீ என்ன பண்ணாலும் நான் வாயை திறக்க மாட்டேன்னு இருக்கும்போது தேங்கெல்லாம் ரொம்ப சிங்கமாக இருக்காது. வாயின் பின்னாடி இது இப்படி ஆனதும் சரியான அசிங்கம். அப்படியே வாயனை பார்க்குறாரு. வாயனும், நான் தான் சொல்கிறேன்ல, உன்னால் நோவாவை ஜஸ்ட் ஒரு மணி நேரத்துக்கு குஞ்சிக்க மட்டும் வேணால் முடியுமே தவிர அவனை உன்னால் பார்த்துக்க முடியாது. அவனை பற்றி உனக்கு என்ன தெரியும், நீ அவங்ககிட்ட உரிமை கொண்டுட்டு வந்துட்ட அப்படின்ட்டு நோவா அப்படியே தூக்கி வச்சுட்டு, நோவா அங்கே பாரு அப்படின்ட்டு நிலா கதையெல்லாம் சொல்லி ஓடிக்கிட்டு இருக்கா. அப்போ தான் நோவா வாயே திறக்கிறான். தேங்க இதெல்லாம் ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காரு. நம்மளால் முடியாததை யோசிச்சு காட்டிட்டாலே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நோவா அழகாக சாப்பிட்றத அப்படியே மனசை ரசிச்சுட்டு அப்படியே வீடியோலாம் எடுக்கிறாரு. அந்த வீடியோவில் வானுமே ரொம்ப ஹாப்பியாக, அங்கே பாரு அந்த பாட்டி பாரு வடை சுட்டுட்ருக்காங்க, அவங்க பேத்திக்காக வடை சுட்டுக்கு தராங்க, அந்த மாதிரி உங்கள் பாட்டி உனக்காக பண்ணுவாங்க, ஆனால் அதுக்கு முன்னாடி இப்படி சாப்பிட்ணுமா, சாப்பிடு அப்படின்ட்டு ஊட்டி விட்டுட்டு இருக்கான் கதை சொல்லிட்டு. தேங் வந்து நோவா வீடியோ எடுக்கிறாரு இல்லையோ, ஆனால் ரசித்து அந்த வீடியோவில் வாயனை தான் பார்த்துட்ருக்காரு. அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது வாயன் பார்த்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்கா? குழந்தைய வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு தெரியாதா?
ஓ எடுக்கக்கூடாது என்ன அப்படின்ட்டு அவர் வீடியோலாம் கட் பண்ணிவிட்டு அப்படியே வானை பார்க்குறாரு. வாயெல்லாம் அப்படியே முறைச்சிட்டு இருக்கா. இதோட இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காம எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? டாடா பை. சீ யூ லேட்டர்.